ஹாய் ஒருவன் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் போட்டுட்டேன். இது வந்து லாஸ்ட் நைட் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களால் வந்து ஈஸியாக 60 மார்க் எடுக்கிற மாதிரியும் கூட எடுக்கலாம் 70க்கு. அண்ட் ஒன்றுமே வேணாங்க சார், 60 வேண்டாம், 50 போதும் அப்படின்னு நினைக்கலாம். 50 பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் சொல்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ண போகிறோம். ஒரு 3-4 நிமிஷம் தான் இருக்கும். 1 மார்க்கு எல்லா தரப்பினரும் தயவு செய்து புக் பேக்கிலுக்கு 1 மார்க் படிங்க. 15 out of 15 எடுத்துடலாம். புக் பேக் தான் வரும். ஸோ அதனால் 1 மார்க்கு கொஞ்சம் கணக்கச்சிதமாக படிங்க. பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் ஆவரேஜ் மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறோம். நல்ல மார்க் எடுக்கிறவங்களும் படித்து தானே ஆகணும். ஸோ இப்போ 5 மார்க்ஸ் வந்து இங்கே வந்து கலர் டிஃப்ரெண்ட்டான மார்க் பண்ணியிருக்கலாம், ஒரு மஞ்சள் கலரில் மார்க் பண்ணியிருக்கல. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான 5 மார்க், தவிர்க்கவே கூடாதுங்கிற 5 மார்க். இப்போ இது 2 மட்டும்தான் நான் மஞ்சள் கலரில் மார்க் பண்ணல. இதையும் சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃபு. பட் ரொம்ப முடியலன்னா இது 2 விட்டுருங்க. பட் மீதி எல்லாமே அந்த மார்க் பண்ணது எல்லாமே நீங்கள் வந்து 5 மார்க்ஸ் படிச்சிடணும். இல்லைன்னா மாட்டுவீங்க, 5 5 மார்க் எழுத முடியாது. ஓகே சார், சார் எனக்கு ஒரு 3-4 5 மார்க் எழுதினா போதும், 1 மார்க் 15 கரெக்டானா போதும், நான் பாஸ் ஆகி ஒரு 25 மார்க் எடுத்தால் போதும் 70க்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ நீ என்ன பண்ணுறன்னா ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டரு, தேர்டு சாப்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 8th சாப்டரு, 9th சாப்டரு, 10, 11. ஏன்னா இது எல்லாமே படித்தா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சொன்ன சாப்டர்லாம் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 8, 9, 10, 11. ஸோ இந்த சாப்டருக்கு நான் சொன்ன 5 மார்க்ஸ் மட்டும் படித்தாலே 3 எழுதலாம். ஸோ 5 எழுதணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நீ படிச்சினா போதும். ஓகேவா? ஸோ 3, 4 எழுதலாம். ஓகே, பார்க்கலாம், 4 வந்தால் லக்கு தான். பட் 3 எழுதலாம். இந்த லாஸ்ட் 2 சாப்டர் ஈஸியான சாப்டர், எக்காரணத்தை கூட விடாதீங்க. ஏன்னா வந்து ஓனா எழுதலாம், படித்தா புரியும், ஈஸியாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கு. சரியா? அதே மாதிரி இங்கே வந்து சாப்டர் வாரியாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பார்ட் 2, பார்ட் 3. பார்ட் 2னா 2 மார்க்கு, பார்ட் 3னா 3 மார்க்கு இங்கே நான் கொடுத்துருக்கேன். எல்லா 11 சாப்டருக்குமே கொடுத்துருக்கேன். நல்லா படிக்கிற குழந்தைங்க 60 மார்க் மேலே எடுக்கணும் 70க்கு அப்படின்னா நீங்கள் நான் கொடுத்த எல்லாமே படிச்சுன்னா 65 கூட எடுக்கலாம். ஆனால் நான் படிக்க முடியல, எனக்கு 3 மார்க் 2 மார்க் ஷார்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்டு சாப்டர், 4th சாப்டர், 5th சாப்டர் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மஞ்சள் கலரில். அந்த சாப்டர்ஸுக்கு 2 மார்க் 3 மார்க் மட்டும் படித்தாலே போதும். சாப்டர் 6, 10, 11 இந்த 8 சாப்டரோடது படிச்சிங்கனாலே உங்களால் ஒரு 5, 4 2 மார்க், 4 3 மார்க், 5 2 மார்க் எழுதலாம். 4 to 5 எழுதலாம். ஸோ அப்போ நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பட் நல்லா படிக்கிற குழந்தைங்க இந்த விட்டு போனதெல்லாமே சேர்த்து படிங்க. அப்போது எல்லா 2 மார்க்கும் எழுதலாம், எல்லா 3 மார்க்கும் எழுதலாம். இன்னும் கம்மி பண்ணி கொடுங்க சார்னால் கம்மி பண்ண முடியாது. எது வரும்னு யாருக்குமே தெரியாது, கரெக்டாக சொல்லணும்னா. ஸோ அப்போது ரொம்ப முடியாத பையன், அந்த பாஸ் பண்ணணும்னு நினைக்கிற பையன் 5 மார்க்ஸ்லாம் சொல்லிட்டேன். 2 மார்க் 3 மார்க்கும் கம்மி பண்ணணும்னா சாப்டர் 10, சாப்டர் 11, சாப்டர் 1, 2, 3 இந்த 5 சாப்டராவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போ. 2 அல்லது 3 2 மார்க், 3 3 மார்க் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன்றுமே படிக்கலைன்னா இதையாவது படிச்சுட்டு போங்கிறேன் நான் கொடுத்ததை. அப்புறம் 5 மார்க்ஸ்லாம் நான் மஞ்சள் கலரில் மார்க் பண்ண சொல்லிட்டேன், கண்டிப்பாக வரும். பாஸ் பண்ணுறக்கும் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அப்போது இந்த போர்டுக்கு எல்லாமே படிச்சிங்கன்னா உங்களுக்கு 60 65 மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். பாஸ் பண்ணுறக்கும் சொல்லிட்டேன், 50 எடுக்கிறக்கும் சொல்லிட்டேன். மஞ்சள் கலரில் மட்டும் மார்க் பண்ணது 5 மார்க்கும் 2 மார்க் 3 மார்க் படிச்சிங்கன்னா 50 55க்கு எடுக்கலாம், 70க்கு. ஓகே, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் வருது. ஸோ நம்ம சொன்ன மாதிரியே காமர்ஸ் வந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். பட் அடுத்து எக்கனாமிக்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.